ம். என்ன பண்ண போற? என்ன பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோம் அப்படியே சும்மா. நான் பார்க்குக்கு வந்திருக்கோம். ஹலோ, அதை பற்றி ஏதாவது பேசு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சுற்றி வேடிக்கை போட்டு தான் பார்க்க போகிறோம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. வேடிக்கை பார்த்துட்டு இங்கே இருக்கிற 18 பாய்ஸ், அதாவது 18+ இருக்கிற பசங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? சைட் அடிச்சுட்டு அப்புறம் வேறயா வேற என்ன பண்ணலாம்? வேற போய் பலூன் சுட்டு போகிறோம். அது முடிச்சோன்னையும் சைக்கிளில் போகிறோம். அது இங்கே மைக்கில் பேசுகிறோம். பெரிய ஆளுங்க இருக்கும்போது அப்படியா? இதை பற்றி நம்ம என்ன பேசுறதுன்னா கருத்து லோகிஸ்ட்டை கேட்போம். சொல்லுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் பதில் சொல்ல விரும்பலைங்க. அதாவது இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன கேள்வினா ஒரே கேள்விதான் இருக்கு. பாருங்க மக்களே, நம்ம என்ன பண்ண போறோம்? முன்னாடியே ட்ரூத் ஆர் டேர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீ ட்ரூத்னு என்ன வச்சுக்க, அவன் கேட்குற கேள்விக்கு நீ தப்பா பதில் சொன்னீங்கன்னா தப்பு இல்லை, அதாவது உண்மையை மட்டும் சொல்லணும். இல்லை டேர் நீ செலக்ட் பண்ணினா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீ செஞ்சு காட்டணும். இங்க அவனை திங்கு திங்கு டான்ஸ் சொன்னாலும் ஐ அம் ரிப்போர்ட்டர் நாட் ஃபார் சஸ்பெண்ட். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. தெரியாது இங்கிலீஷ் எவ்வளவு நேரம் ஓடுறான் பாருங்க. அதாவது இப்ப இந்த கொடைக்கானல் பத்தி பேசணும்னா இது கொடைக்கானல். இந்த கொடைக்கானல் பத்தி சொல்லுங்க 2 வார்த்தை. கொடைக்கானல் பத்தி சொல்லணும்னா என்ன கேள்வி கேட்கலாம்? எப்படி ஃபீல் பண்றீங்க? அழகரை பார்க்கும்போது கொஞ்சம் பைத்தியம் வருது தோணுது. அவனை அடிக்கலான்னு தோணுது, கொல்லலான்னு தோணுது. குணா கோயில கொண்டு போய் அவனை தள்ளி விடணும்னு தோணுது. ஏதோ வந்ததுக்கு அவனை ஒருத்தனையாவது கொல்லணும்னு தோணுது. உங்க நண்பருக்கு பேண்ட் கிழிச்சு போச்சு, அதுக்கு அழகர்கிட்ட காசு ஆகி பேண்ட் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கு. அப்புறம் ரொம்ப நாளைக்கு ட்ரீட்டுக்கு என்ன பண்ணலாம்? எவ்வளவு பட்ஜெட் போட போறீங்க? ஒரு ஆளுக்கு 2000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. அவர் செயின் வர வச்சுட்டு வந்துட்டாப்ல, எப்ஜெக்ட் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். வண்டி புக்கு அடமானம் வைக்கலான்றாங்களே, அது உங்களுக்கு ஓகேவா? கண்டிப்பா வச்சு தான் ஆகணும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. சரி, நீங்க எதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாரைய பத்தி? உங்களுக்கு எப்ப மேரேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இல்லையா? என்ன வாய்ப்பு இல்லைன்றாரு உங்க நண்பர்? எப்படி சொல்றாரு? அதாவது இப்ப நம்ம நண்பர் லோயஸ்ட கேட்பான். கொஞ்சம் முன்னாடி வாங்க, கேமராமேன் கொஞ்சம் முன்னாடி வாங்க. வாங்க, லவ் எப்போ போட போறீங்க சொல்லுங்க. உன் பொண்டாட்டி சீக்கிரம் பண்ணிடலாம். இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் ஆடியன்ஸ் பாப்பாங்களா இல்லையா? உட்கார் வா. அதாவது இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஏதோ ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே கூட்டு வந்திருக்காங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஏதாவது கறக்க பொறுக்க 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். இதெல்லாம் நம்புற மாதிரி ஒருத்தர் பல்லு விளக்காம வந்திருக்கேன், ஒருத்தர் குளிக்காம வந்திருக்கேன். என்ன பண்றது? அது யார்கிட்ட ராஜபோகன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அடுத்து என்ன, ரூமு கரெக்டாக சரியில்லை. டிவி கேட்டேன், நேற்று நைட்டு உடச்சி விட்டாங்க. இத்துடன் நிகழ்ச்சியோட சட்டியை செய்திருக்காங்க. இத்துடன் அழகர் உங்களுடன் சுகுமார். அப்புறம்னா அதுல அழகர் இருக்கிறது மட்டும் எடுத்துருங்க, மற்ற எல்லா இருக்கிறது அப்படியே விட்டுருங்க. சொல்லுங்க, பைக்கில் சொல்லுங்க. என்ன சொல்றது? என்ன சொல்றது? சொல்லுங்க. சரி, மேலே போலாங்க, வாங்க போலாம். வேற இடத்துக்கு போகலாம்டா. மேலே இன்னும் போக வேண்டிய இடம் இருக்கு. இப்போ நம்ம அதை போய் பார்க்க போறோம். உங்களுடன் கேமராமேன் ஜெகதீசன் உழப்பி திரியிறாரு, அதை நம்ப வேண்டாம். அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஆர்டர் பால் நிகழ்ச்சி இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் சற்று இடம்பெறும். ஆடுறா ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. போதும்.
மோகன் கொஞ்சம் கீழே போய் ஒரு துண்டு விரிச்சு பட்டிக்கல நல்லா இருக்கும். சாப்பாடு செலவு ஆகிக்கிறது. அடுத்து நம் மனம் கவர்ந்த கதாநாயகன் லோகேஸ்வரன் அவர்களை 2 கேள்வி மட்டும் கேட்டு விடை பெற்றுக் கொள்ளலாம் என்று. டைம் இப்போ நேரம் வந்து எவ்வளோ இருக்கும் சொல்லு நண்பரே. எவ்வளோ? அதில் சோக்கு முட்டு தான் வைத்து உள்ளோம். இது நம் வெறும் அலங்காரத்துக்கு நினைத்து கொள்ளாதீர்கள். இது வெறும் ஒரு என்ன சொல்வது அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். இன்னும் மேலே போக வேண்டும். நாம் இன்னும் நிறைய இடங்களை பார்க்க வேண்டும். ஓகே, ஒளிப்பதவாளர் புகழ் அழகர் என்ன சொன்னீங்க சார்? அழகர் என்ன சொன்ன? அரிசி முட்டை இல்லை என்னமோ சொன்னீங்க டைலாக். ராஜமோகன் அரிசி முட்டை சார். அடுக்குவோம்ல மேல போவே இல்லை. நீ வாடு கூட்டிட்டு வந்து இங்க ஒண்ணும் இல்லடா. மேல ராட்ல இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. மத்தியானம் மாதிரி மணி 12 தான் ஆகுது. 1 தான் ஆகுது. ஒன்னாச்சு வெளியே பொறுக்கலாம் தெரியாது. அதாவது இன்று கொடைக்கானல் ட்ரிப்பை உறுதியாக சக்சஸ் செய்தது நம் சறுக்கு படதா என்று இந்த இடத்தில் ஆணவத்துடன் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய டிக்கியுடன் சொல்லுங்க லோகேஷ், உங்கள் அம்மா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு லவ் பண்ணா பரவாயில்ல. அப்படிங்களா? அப்பெல்லாம் பார்க்கும்போது ஜெகஸ்ரீ எத்தனை சொல்றது அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அதெல்லாம் லவ்வே இல்லைங்க. இப்பதான் உண்மையை பேசுறீங்க. அது லவ்வா? ஏங்க உங்களுக்கு உங்க கேட்ட கேள்வி மட்டும் பதில் ஒன் டே கிரஷ், கேண்டி கிரஷ், நோ கிரஷ், ஒன்லி அண்ணா. ப்ரோ இத கட் பண்ணுங்க ப்ரோ. உங்க இது போய் போடுங்க ப்ரோ. சும்மா ஓட கூடாது ப்ரோ. ப்ரோ ஒரு அலோன்ஸ்மென்ட் நம்ம பொறுமையா கிடையாது ப்ரோ. வீச்சு தான் ப்ரோ. வீச்சு தின்னுவோம் ப்ரோ. இது அப்படியே இதுல போட்டுங்க. போட்டோ எடுக்கணும்னு கூப்பிட்டானே, நான் போயிட்டு நான் அடுத்து வந்துட்டேன். நான் பாவம் போய் தனியாக நின்றுட்டு இருக்கேன். ஒழுங்கா மூடி கொடுக்குறேன். சரி போ. கொஞ்சம் பூசி கொடுத்துறாங்க. கொஞ்சம் பூசி விட்டு வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கோக்கர்ஸ் வாக் போயிட்டுருக்கோம். நம்ம நண்பர் ஜெகேஷ் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஓட்டுறாரு. அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் இருக்கேன். அதனால் இது போயிட்டுருக்கு. காக்கர்ஸ் வாக் தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் என்ன இது பார்க்க போகிறோன்னு தெரியல. பார்க்கலாம், நமக்கு ஓகேன்னா பார்க்கலாம். இப்போ நம்ம பிளேஸ் வந்து செட் ஆகிட்டோம். வந்தாச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காக்கர்ஸ் வாக் வந்துட்டோம். ப்ரோ எஃப்எம் வர சொல்லிக்கிறேன் ப்ரோ. எஃப்எம் நம்பர் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். நம்ம நண்பர் பேசிகிட்டு இருக்காரு. சொல்லுங்கள் லோயஸ், இந்த காக்கர்ஸ் வாக் பற்றி நீங்கள் என்ன வர சொல்லிட்டேன் ப்ரோ. வியூ பாயிண்ட் நம்பர் அனுப்பி விட்றேன். நீங்களே போய்ங்களா? சூப்பர். சொல்லுங்கள் மிஸ்டர் ஹரி, காக்கர்ஸ் வாக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹலோ, பார்த்தா தான் தெரியும். பார்த்தா தான் தெரியுமா? தொடம்போது செத்து ரெடி தூள் போயிடுவோம். அப்புறம் சரி வாங்கடா வியூ பாயிண்ட் போகலாம். டக்குன்னு இருடா. டக்குன்னு சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? மைக்கையே போடுங்க. ஏன் மைக் போடலையா? பஞ்சு இல்லை. புரியல. அதெல்லாம் பட்ஸ் இல்லையா? பஞ்சு இல்லைன்னா என்ன போடலாம்ல? போடலாம், இருந்தாலும் பரவாயில்ல போ. ஏன் பஞ்சு மைக்கில் பேசுனா சூப்பராக இருக்கும். இது அவன் எதை எப்படி கொடுத்தானா அதை நீங்கள் அப்படியே கொடுத்து நான் பாக்கெட்ல வச்சு எங்கே போச்சு? நான் சொல்லலை, நான் மொத்தம் பொதுவாக சொல்கிறேன். இப்போ நான் கொடுக்கும்போது அதை பஞ்செல்லாம் கொடுத்தோம்னா பஞ்சு வாங்கி கொடுத்துல போகும்போது அப்படியே நீ ரெக்கார்ட் பண்ணுற எல்லாத்தையும் கேவலமாக இருக்குது. நல்லதுதான். இதையும் நீங்கள் ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க.
ஆடியன்ஸ் இதுக்கு நீங்களே ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. ஆடியன்ஸ் இது குற்றவாளி அழகர், போர்ல தொலைத்த அரியர், சாட்சி ஜெகதீசன், ஒப்ப பாட்டா இதுக்கு ஜட்ஜி யாருன்னா நம்ம லோகேஷ் தீர்ப்பு சொல்லுவாரு. சொல்லுங்க. இல்ல அந்த அளவுக்கு சொல்லு தூக்கி சொல்லு. ஏன்னா இந்த வழியா போக முடியும். போலாமே, புதுசு போலாமா? என்ன மக்களே இது கொடைக்கானல்னு பேர் சொன்னாங்க, ஆனால் எப்படி இருக்குது. அதாவது இப்போ வியூ பார்த்துட்டு இருக்கோம், நீங்களும் பாருங்க. இந்த பாறையை சொல்ற, அந்த பாறையிலேருந்து நம்ம லோகேஷ் வந்து நீ தியானம் பண்ணுவாங்க. ஒருத்தர் மிஸ் ஆகிட்டாப்புல, அவரை அநேகமாக கண்டுபிடிக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டன் கிடைக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா லோகேஷ் சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வியூ பண்ண போகிறோம். அதான் அது எங்கே போகணும்னு சொல்லி கடைசி போயிடலாம். அது பூம்பாறை போதடா அந்த பாதை. அங்கே போய் பாருங்க, நின்று போட்டு நிற்பேன் நீங்கள். என்னது இந்த சின்ன பப்பா பாருங்க, பாடுங்க அடிக்கிறது. பென்டன் வாட்ச் கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க. அது வாங்கி 4000 ரூபா பட்ஜெட் போட்டு டூர் போட்டுக்க ஒரு பென்டன் வாட்ச் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஓவருங்க இதெல்லாம். அவன் என்ன கவலையில் இருக்கா, உனக்கு பென்டன் வாட்ச் தான் முக்கியம். ஆமாம் ஆமாங்க, சின்ன வயசில் வாங்கி தர மாட்டேன், இப்போ வாங்கி விளாட்றோம். காலையிலேருந்து ஒரு சோறு கூட வாங்கி தரலைங்க. அப்படி போடு போனே கண்ணா உட்காந்து இந்த இடம் எல்லாத்துக்கும் தான் வண்டி எடுத்து வந்தோம். வேற லெவலில் பொண்ணுங்க தேவுடா தேவுடா 7 கப்பு மாவுடா. நான் போறான் பாரு ஒருத்தன் குருட மாதிரி போறான் பாருங்க. இவனை கொல்லணும் மக்களே, இவனை கொல்லணும். இவனை கொண்டாலே நாடு திருந்திடும். உன்னை கொண்டுட்டா பாதி பேர் திருந்திடும். ஓ பாருங்க மக்களே, ஐஸ்கிரீம் இருக்கு, வாங்கி கொடுக்க மாட்டேன். என்ன வாங்கி கொடுக்க பங்க பிரிக்கடா, என் பங்க கொடுக்கடா எனக்கு. இந்தா இங்கேருந்து குதிரை கொடுத்துட்றேன். அழகரே பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய் ஏன் வாங்கி சாப்பிடணும்? ஒன்று சோன்பொடி வாங்கலாமா? சோன்பொடியாக வாங்கி சாப்பிடலாம், காசு கேட்பாங்க. பஞ்சு மிட்டாய், ஏய் சோன்பொடி பஞ்சு மிட்டாய் தான் வாங்கி சாப்பிடலாம். பஞ்சு மிட்டாய் சும்மா ஏதாவது ஒன்று கூட வாங்கி இங்கே இருக்காங்க. ஓரிங்களாம் வாங்கி பாருங்க மக்களே. மக்களே பார்த்துக்க, இதுக்கு நீங்கள் தான் ஒரு திருப்பி சொல்ல போகிறீங்க. எல்லாம் இங்கே போய் இப்படி புடிய போது தெரில. பாருங்க ரேட்டை கேட்க போயிடுறேன். ரேட்டை கேட்டது ஒன்று வேணா கம்முன்னு கிளம்பு. 30 ரூபாயாகுமா, நாளைக்கே ஆகாது. எம்பிட்டு 30 ரூபாய் மூணு. சரி இருங்க, சோன் பப்பி கேட்கலாம். சோன் பப்பி 50 ரூபா கிளம்பி. வாய்ப்பு இல்லை ராஜா. அதாவது என்ன பண்ணலாம், பென்டன் வாட்ச் கேட்டேன் வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் கேட்டாலும் அது வாங்கி தர பண்ணிட்டானுங்க இவனுக்கு. கீழே திருப்பூரில் நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன், என்ன கேட்டாலும் வாங்கி தர சொல்கிறா. இங்கே வந்து ஒரு தண்ணியோட வாங்கி தர விட்றாங்க. இந்த மாதிரி சல்லி பயலுக்கு ஒரு 10 காசு ஒரு செலவு பண்ண கூட முடிவோட தான் வந்திருக்கிறேன். என்ன பண்ணுறது, மானங்கட்ட பரதேசம். இந்த நாயெல்லாம் அடித்து கொல்லி பீப் போட்டுருந்தேன். இதுக்கெல்லாம் பீப் போட்டுரு. இதெல்லாம் மியூட்டில் போட்டணும். எங்கள் எடிட் பார்த்துக்கோ, எடிட்டர் நான் தான்டா. ஏன் இப்படி நடக்குதா, உனக்கு என்ன பயில்ஸா? இல்லை ஸ்டைல்ஸ் ஸ்டைல்ஸ் ஸ்டைல்ஸா அங்கேயும் நமக்கு பாம்பு ஓட்டுற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. பாம்பு ஓட்டுவாங்க. எங்கடா அந்த வியூ பாயிண்ட்? இப்போ ஃபைனல் நாங்கள் அந்த ஃபோனை கண்டுபிடிச்சோம். 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த ஃபோன் தான் ஃபைனலாக அந்த ஃபோன். காக்கஸ் வாக்கு கடைசியில் வயிற்ற கலக்கி நீ எத்தனை கிலோமீட்டர் போகுன்னு தெரில. இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சு. 2 கிலோமீட்டர் சுற்றாது வாங்கி கொடுக்க மாட்டலே. பாருங்க, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கம்மலாவது வாங்கிட்டு போகிறேன், அதுவும் வாங்கி தர மாட்டேங்க. எந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு? வாங்கி கொடுக்கலாம். அண்ணா வாங்க போகலாம். அண்ணா ஏண்டா இதுக்காடா காசு கட்டி, இன்னும் சும்மா நடக்கிறதுக்கு எதுக்கடா காசு கட்டினீங்க?
நடக்கிறதுக்கு காசு கொடுக்க பார்த்தியா நம்மள பைத்தியா. இதை வாங்கினான்ல ஒருத்தன். டேய் பிளானரே, இந்த சும்மா நடக்கிறதுக்கு 5 ரூபா வாங்கினீங்கடா. 20 ரூபா வாங்கினீங்களாடா. சும்மா நடக்கிறதுக்கு 20 ரூபா. அதுக்கான ஃபோட்டோ எடுத்து சொல்கிறது. இவருக்கு இதான் வேலை. சுத்துதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அப்படித்தான் நினைக்கிறேன். வண்டி ஒரு சைக்கிள் கொடுத்தாலும் அமுத்திட்டு போலாமே. வண்டிக்கு பையன் 50 ரூபா. அவரு பரபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதான் பரபாமன்ஸ் பண்றாரு. இவர் பரபாமன்ஸ் பண்றதுல ஏதோ ஒரு பண்றாரு. அவர் பாருங்க, அவரு சமூக சேவை செய்யறாரு. மிஸ்டர் ஜக்கசன் என்ன சொல்றீங்க? இருக்க சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு இன்னும் ஒன்னு வர பதில் சொல்றீங்க, சொல்ல மாட்டீங்க. இந்த கல்யாணம் பத்தி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. உங்க ஃப்ரெண்டை பத்தி ஏன் இப்படி கேட்கறாங்க? ஃப்ரெண்ட் ஏன் முடிவு எடுக்க மாட்டாங்க? இந்த மாதிரி மானங்கட்டவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சனால அவன் தூக்கு மாட்டி சாகாம இருக்கானு நான் சந்தோஷப்படுறேன். பொண்ணு வேணா பாத்துக்கிடுங்க. ஒண்ணு இருக்குங்க. எங்கீங்க? ஏன்னா பக்கத்துலயே அலை நின்னுட்டு இருக்கு. நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமாடா? அதான் நீதான்டா அலை. இல்லடா, அது பொண்ணா இருந்தா பரவாயில்ல, இது வேற என்னதோ கண்டு மாதிரி. வானவில் தோழர்கள் அப்படியே அதை காட்டுங்க. பொண்ணு அது பொண்ணு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது இப்போ நம்ம என்ன, நாளைக்கு ஒரு சிறப்பான நாள் இருக்குது. மத்தியானம் ஒரு விருந்து ஒன்று நடக்க போகுது. அதை வந்து நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அந்த விருந்தில் பார்த்தீங்கன்னா அசைவ சாப்பாடு ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமாக இருக்கும். எங்கள் நண்பன் எங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சித்தி ரத்த சித்தி அப்படின்னு நடக்காதீங்க. அதனால ஒன்று கிளிக்காது. ஒரு டீ வைத்தரான்னு தெரில, அதுவும் 1/5 தான் நினைக்கிறேன். எதுக்கு நின்றுட்டு இருக்கோம்? எதுக்கு நிற்கிறோன்னு தெரியல. எடுக்கணும் கேமரா இருக்கு. ஆனால் வரலன்னா வாங்க, நம்ம போனோம். நம்மகிட்ட தான் காசு இருக்கு. காசு இருந்தாடா, வண்டி சாவியான்ட்டு தானே இருக்கு. வாங்க போகலாம். பாஸ் பண்ணிக்கங்க. போகலாம் வரட்டும். பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பேரில் எதுக்கு வர சொன்னாங்கன்னு எனக்கும் தெரியல. வியூ பாயிண்ட் பார்க்கணும், அது பாயிண்ட் பார்க்கணும்னு பார்த்துட்டு 3 உட்காந்துருக்காங்க. வியூ பாயிண்ட் அங்கே இருக்குது. மூணு போய் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு 2 கலையை போட்டு கொத்து பட்டா சாப்பிடலாம். கலக்கி போட்டா இப்போ வந்து 5 பேருமே ஆளுக்கு ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணலாம். கொத்து பரோட்டா, சிக்கன் சில்லி. திடீர்னு கேட்டால் நினைச்சு சொல்லுங்க. நீங்கள் முதல்ல முடிவு பண்ணுங்க. அதுக்கு கொடுத்துருச்சோம். நீ யாரும் தெரியுமா? ஒயிட் ரைஸ். ஏய் துப்புனா ஊர்ல நைட் நேரம் யார ஒயிட் ரைஸ் தரா? இதான் போகும். 50 கிலோமீட்டர் போகணும். கீழே போய் பழனி போய் சாப்பிடுங்க. அழகருக்கு ஒரு தோசை 4 சட்டி வாளி சாம்பார். 4 சட்டி சாம்பார். வாளி சாம்பார். டேய் அவன் தான் கொத்து பரோட்டா அவனுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லணும். ஏன்னா 5 பேர் வாங்கிட்டு வந்து டிஷ் நிறைய இருக்கும். அப்படின்னா இன்னைக்கு ஒரு புட்டி நல்லா போட்டோ எல்லாம் எடுக்கலாம். அதையும் நல்லா இது பண்ணலாம். இப்போ நல்லா எல்லாத்துலயும் 12 வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். மொத்தத்தை ஒரு கையை எடுத்துட்டு முடிஞ்சு போயிடாது. ஆமா, உங்களோட கொத்து பரோட்டாவும் நாங்கள் கை வச்சுருவோம். எனக்கு ஜஸ்ட் வந்து பெருசா இருக்கும். அப்ப சரி போடுறது. இங்க சொல்றீங்க டேய். இரு அவன் டேய் சொல்றேன். சொல்றேன். 4 பரோட்டா, ஒரு கலக்கி, ஒரு சில்லி போதும். நாளைக்கு இது என்ன பண்ற? 10 பிரியாணி, 5 மட்டனு. எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி, அது மட்டும் போதும். ஒரு சில்லி நல்லா கணக்காட்டுங்க. நைட்டு லைக் பீஸ் நைட்டு கணக்காட்டுங்க. 200 தான் இருந்துச்சு மட்டன் பிரியாணி. 180 200 ரூபா தான். அநியாய கொள்ள விஷயம். இல்ல இப்ப சாப்பிட போறீங்க. சாப்பிட்ட ஜீரணம் ஆகுமாடா? சாப்பிட்ட ஜீரணம் ஆயிட்டா காசு நீ நாயண்ட பாட்டு போடுறா. இல்லையா கறி வாங்கிட்டு பாத்திரம் வாங்கிட்டு சமைச்சு விட்டுறலாம். இன்னைக்கு ஒரு புட்டி என்ன கேம்ப் பேர் போடுவோம். கேம்ப் பேர் சொல்லுங்க. எனக்கு 4 பரோட்டா பிளான், ஒரு கலக்கி, ஒரு சில்லி போதுமா? நான் சொல்றேன். வெஜ் ரைஸ். ஏய் நான்வெஜ் குருமாடா. வெஜ்ஜுக்கும் போட போறான். நான்வெஜ் குருமா.
உங்க தாத்தா இல்லடா உங்க தாத்தா தான் உனக்கு கேட்டுட்டு இருக்காரு. நீ கொடுக்குற 20 ரூபாய்க்கு 1/2 லட்சம் கடையில கொட்டி கொடுப்பாங்க. அப்புறம் 10 ரூபாய்க்கு குச்சி குழம்பு நான்வெஜ் குருமா. 4 கல்ல முட்டை 2 சைட் டிஷ் ஏன்டா சார் என்னடா சொல்றேன்? இல்ல சும்மா சொல்றேன்டா. டேய் ஒரு பல்லடா குள்ளு குள்ளு டைஸ்டா குள்ளு குள்ளு எத்தனை மட்டு அடுத்த நாள் நீ பிறந்த நாள் சாயந்தரம் நீ இருக்கா இல்லடா நீ பிறந்த இறந்திடவா நீ இருந்தாய் இது ஆக்சன் பண்ணும். நீ சொல்லிட்டீங்க. ஏய் அவனுக்கு என்ன கேள்வி டக்குன்னு சொட்டுமா தூடி கேஸ் நல்ல பசங்க அவன மாதிரி கழுத மூத்திரம் கழுத மூத்திரம் சொல்லி ராமது ஒரு வாய் ஊத்திடா. அது கழுத மூத்திரம் இல்லப்போ இல்ல சென்னிமலை போயிட்டு வரும்போது சென்னிமலை போயிட்டு வந்தாங்க. பதனி வித்துட்டு இருந்தாங்க. இல்ல சரி வாங்கலாம் சொல்லி பதனி கட்டாங்க சொல்லி வண்டி நிப்பாட்டி வாங்கிட்டோம். நல்லா வாங்கிட்டோம். கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் குடிக்கலாம்னு சொல்லி எடுத்து குடிக்கிறோம். என்ன கர்மாந்தத்தை கலந்து வச்சிருந்தானுங்க தெரியல. அது ஏன் மோசமா இருக்குது. அது மோந்து பார்த்தாலே இதுக்கு மேல பண்ணுறா. அது மோந்து பார்த்தாலே எலி செத்து ஒரு வாரம் எப்படி நாங்க அடிக்க அந்த மாதிரி அடிக்குது. ஆனா அதையும் ஒருத்த வாங்கி எப்படின்னா எங்க அப்பா வந்தாரு வந்து பார்த்துட்டு எங்க அப்பா கூட பெருசா அது குடிக்கல. ஒருத்தர் வந்தாங்க இந்த குடின்னு சொல்லி எங்க அப்பா எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் எடுத்து ஒரே கடுப்புல ஒரு லிட்டர் அடிச்சாண்டா. எப்படிதான் அவ்வளவு கேவலமா இருக்கு. 1 லிட்டர் அடிச்சாண்டா ஒரே ஆளு. அது என்ன கிடைக்கும். ஏய் நானே ஊர்ல குடிச்சிருக்கேன் நல்லா இருக்கும். என்ன இதுல கலந்தானுங்க தெரியல. அவ்வளவு கேவலமா இருக்கு. மோந்து பார்த்தாலே நான் காட்டுல ஒரு டம்ளர்ல அது குடிக்கறடா. அது ஏய் அடியேமோ நாயை கொல்ல பார்த்துட்டாங்க. ஆனா 1 லிட்டர் குடிச்சிட்டு உசுரோட தான் சுத்திட்டு அந்த நாய் திட்டி இருக்கும். பிச்சைக்கார பையன் நான் வாங்கறேன்னு சொன்னேன். இந்த நாய் கக்க முத்தத்தை குடிக்கவே நல்ல சொல்லுன்னு ஏட்ட வேணாம். நான் வாங்கிட்டேன். சோத்த போட்டு கொள்றேடா. நாயோட மைண்ட் சொல்லுங்க எங்க வாங்கனா நான் சோத்த போட்டு கொள்றீங்களா? அந்த மலேசியா ஆட வாங்க குடிக்கல. பாத்தீங்க. வாங்கி பார்த்தேன். அங்க வீட்டுக்கு வந்து அப்படி இப்போ வாட்டர் கேனுக்கு என்ன மோசமா இருக்குதுன்னா அது அங்கேயே குடிச்சு ஊத்தி கொடுப்பாங்களோ சின்ன மச்சரோ அப்படியே ஆர்டர் இருந்தாலும் எலி செத்தனா அடிக்குமா? வாட்டர் கேன் சப்போஸ் பிரச்சனை இதாச்சுன்னா அதுக்கு ஒரு ஆள ரொம்ப நேரம் வச்சிருந்தோம். அதே ஒரு குடிச்சாடா மச்சரோ ஒரே நிமிஷத்துல வாங்கிட்டு ஒரே கல்ல அடிச்சாடா. எங்க அப்பா சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு கொடுத்தாரு. அவன் ஒரே மடக்குல 1 லிட்டர் அடிச்சு நல்லா இருந்து போயிட்டான். அது வரை இன்னொரு குடிச்சோட என்ன சக்கரை கம்மியா இருக்குன்றியா? 1 மோர் கிடைக்குமா? 1 மோர் இல்ல எலி பாய்ச்சிங்க. லைட் அந்த மாதிரி இருக்குது. அவன் கூட கடிக்கிறான். மைக் எங்க வருது தலை. டேய் என்ன வேணும் சக்குன்னு சொல்லுங்க. லிஸ்ட் எடுங்க ப்ளீஸ். நீ வாட்ஸ்அப்ல ஒரு லிஸ்ட் எடுங்க. என்னன்னு சொல்லுங்க. என்ன எழுது லிஸ்ட் எடு. என்ன மணி சாப்பிடுறா? உனக்கு 4 புரோட்டா, நான்வெஜ் குருமா, ஒரு ஆஃப் ஆயிலா, சில்லி சிக்கன், ஒரு கலக்கி, ஒரு சில்லி சிக்கன், ஒரு ஃபுல் பாயில். உனக்கு ஒரு ஃபுல் பாயில், ஒரு ஆஃப் பாயில். சாப்பாடு கிடைக்காது. ஒரு முட்டை. ஏய் ரைஸ், சாம்பார், ரசம் இதெல்லாம் கிடைக்காது. சாம்பார் கேக்கல. சிக்கன் ரைஸ் கிடைக்குமா? சிக்கன் ரைஸ் கிடைக்குமா? சிக்கன் ரைஸ் வாங்கியா? வாய்ப்பு இல்லமா சிக்கன் ரைஸ் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? சேராது. ஏய் மச்சுடு சொல்லு டக்குனே. மச்சுடு. ஏய் சொல்றா. தோசை வைக்கிறேன்னா. அதுக்கு மேல டேய் போன வாரம் நான் பரோட்டா வாங்கி வெச்சுக்கும் வாங்கிடா. டேய் நான் வெஜ்ல சாப்பிடுவாங்க. சாப்பிடல சிக்கன் ரைஸ் சாப்பிட மாட்டேன். பேசாம பிளாக் பாஸ் கேக் வாங்கி ஆளு பாய் சாப்பிடலாம். நான் உனக்கு என்ன பிளாக் ஏய் நீ ஆர்டர் பண்ணல. இல்ல இல்ல ஒரு பிளாக் பாஸ் கேக் தான வரும். அந்த ரூம்க்குள்ள கிடந்தது இல்ல. போய் எடுத்து கேவலம் அத பாத்து தான கேக்குறேன். எடுத்து என்னடா இருக்கு? ஏய் அது தண்ணி பிடிக்காம போனடா. போனது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எவனோ கேக் வெட்டி செலவு பண்ணி போய் போயிருக்கு. கேக் பாதி அப்படியே கிடக்குது. பார்த்து நாத்து பிடிக்கிறான்னு தெரியல. அதுக்கு தின்ட்ட. அது ஒரு நீ 95% அது போல ஒரு ஸ்பீக்கர் எவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் இல்ல கலந்து கூட தெரியாம பேசிட்டு சொல்லலாம் சார்.
நீயே யோசிச்சு சொல்றேன்டா ஏன்டா நீ என்ன வாங்குற? நீ என்ன சாப்பிடுற? இங்க வேற என்ன இருக்குன்னு தெரியல. என்ன நீ என்ன வாங்குற? பேசாம ஒரு பண்ணலாம். ஒரு மட்டன் தோசை. மட்டன் தோசை. மட்டன் கறி தோசை. கறி தோசைன்னு சொல்லு. அதான் மட்டன் தோசை. கறி தோசை அது எங்கேயுமே எங்கேயாவது ஒரு ஒன்று இடத்துல கிடைக்கும். எல்லா இடத்துல கிடைக்காது. கடைக்குண்டா ரேட் என்ன தெரியுமா? வாய்ப்பு ராஜா. 200 ரூபா. திருப்பூர் 60 ரூபா. திருப்பூர்ல 60 ரூபா. திருப்பூர்ல தான் வாய் தரல கறி தோசை 60 ரூபாய்க்கு. ஆறா சொல்ல. இல்ல மட்டன் விக்கிற வரைக்கும் போட்டா 60 ரூபாய்க்கு கறி தோசை எவ்வளவு கொடுத்தாண்டா லைஃப் டைம் செட்டில் பண்றாங்க. வாய் பிடிச்சு சார நீ. திருப்பூர் மட்டன் கறி தோசை. மட்டன் கறி தோசை தான்டா பைத்தியக்கார நாயே. எப்படி இந்த மட்டன் குழம்பு மட்டும் அந்த தோசை ஊத்தி அது விட்டுருவாங்க. அங்க 60 ரூபா வச்சுக்க. உனக்கு என்ன ரேட் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ரேட் வச்சுனே. அங்க 60 ரூபா வச்சுக்கோ. மட்டன் குழம்பு ஊத்தி தோசை கொடுத்துப்பாங்க. நம்ம பைத்தியக்கார நாயே கை வச்சு கொடுத்துருக்காங்கடா. எப்படி ஒரு கலைக்கு பண்ணுவாங்க பைத்தியக்கார நாயே. கலைக்கு மாதிரி தான் வரும். கலக்கி மாதிரி தோசை வரும். கலைக்கு மாதிரி தான் பெரட்டி ஆம்லெட் மாதிரி வரும். பிச்சு சாப்பிடு. அச்சரோ ஆம்லெட் தான் ஆம்லெட் கிடையாது. இல்ல அச்சரோ கலக்கி வெங்காயத்தை போட்டு இல்ல கொடுத்தாங்க. இவனை எவ்வளவு மீன் பேக்கர் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. மீன் பேக்கர் கிடையாது. அது கறி மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் கலக்கி நான் நீ கலக்கி பத்தி பேசுறேன், நான் மட்டன் கறி தோசை பத்தி பேசுறீங்க. அதான் நான் பேசிட்டு இருக்கேன். மட்டன் கறி தோசை கலக்கி நீ எப்படி இருக்குன்னு கேட்டாரு. அந்த மாதிரி வரும்னு கறி தோசை சொன்னாங்க. வீட்லயே பண்ண உங்களுக்கு உதவுதா? வீட்லயே பண்ண உதவுது. கறி இருக்குமே. இல்ல இது செஞ்சு வச்சாங்க, சிக்கன் ரோல் செஞ்சு வச்சாங்க. போன்லெஸ். நான் போய் வீட்டு கத்தில வந்து தோசை ஊத்தி மேல கறி ஊத்தி கிரேவி இருந்துச்சு சூப்பரா. அதான் கிரேவி தான். கிரேவி இருந்துச்சு அருமையா. கிரேவியா போன்லெஸ் சிக்கன். தோசை மொறு மொறு சுட்டு ஏமாச்சுரோ. கிளி பரோட்டா கிடைக்குமா கேக்குறேன். கிள்ளி பரோட்டா. வாய் கிளி பரோட்டா கிடைக்காது. நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அந்த ருசியும் கிடைக்காது. கொத்து ஒரேரா போவேன். உப்புமா மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. கொத்து உனக்கு கொத்தா? சிக்கன் கொத்து. உனக்கு வெறும் கொத்து. போட்டு குத்து. கொத்து. ஆல்ரெடிப்பா. எதுக்கு? ஆளை கொஞ்சம் ஓகே சொன்னா ஆல்ரெடி. இதான் சாக்கடை நடிச்சிட்டாடா. ஏய் வா சொல்றா. எல்லாரும் அந்த கடையை பார்த்து வந்து அதான் அந்த எச்சு. இங்க இருக்கிறது 4 கடை. அது என்கிட்ட நல்ல கடை வைக்கிற மாதிரி தெரியல. நான் நேரா போவேன். ஏய் இப்பயே போன் போன் பண்ணா ஏதாவது தண்ணி என்ன கொடுத்து போறாங்க. கொஞ்சம் வேலை கெட்டியா தான் சொல்றேன். சரி நீங்க வாங்குறது போக வேற ஏதாவது டிஃபரெண்டா இருக்கு வாங்கிக்க. வேற ஏதாவது டிஃபரெண்டான அடுப்படி கருதி வச்சிருக்காங்க. வாங்கி தின்னு அது இங்க போய் நீ நிக்கிறது. இங்க கூட உட்கார்ந்து சாப்பிடலாம். இங்கே போய் சாப்பிடலாம். கம்மு போய் உள்ள போயிடலாம். இல்ல இல்ல இங்கே வந்து காசு ஜாலியா இருக்கு. நான் நல்லா நான் சொல்றேன். என்னடா நீ குளிருங்க. பரவாயில்ல. அதுக்கு தான் உட்கார சொல்றேன். நல்லா சூடா வரதுடா ஆடி. சாப்பிடலாம் வீடியோடா. அதே ஒரு vlog போடுறான். ஆயிடுவாமா. 2 vlogடா. 2 சைஸ் சேனல் ஏன் தள்ள மாட்டீங்க? அதுன்னு சொல்லிட்டீல. ஏண்டா இதுவே 1000 ரூபாய் பில்ல தாண்டிருச்சு. அம்மா அம்மா நீ ஒருத்தர் 200 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டுருக்க. 4 பரோட்டாவா? அதுக்கு சிக்கன்ல குழம்பா? அதுக்கு வந்து கலக்கி ஒண்ணா? அதுக்கு சில்லி சிக்கன் வரணும். அதுக்கு 5 ரூபாய் கலப்பையாமா. வாயில. இது ரெண்டு வாழைப்பழம் தப்பிச்சுக்க வேணாம் அவங்க. ஏய் முதல்ல கிடைக்கவே நம்ம நம்ம வாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம். கிடைக்கலாம் தப்புவாங்க. ஜவரே மதுரா வெஞ்சனா லிஸ்ட் என்னதான் போடு. தப்பு இல்ல. சீரகம் மட்டும் கடைசில நீ சீரகம் சீரகம் வாங்கிட்டு மட்டும் எடுத்துவாங்க. சமையல் பண்ண அதுல முட்டாயா சீரகம். நீ வேற வாங்கி சேமியா தருவியா சாப்பாடு சாப்பிடு வெறுமனே சாப்பிட்டு போறாங்க. சீரகமா முதல்ல சாப்பாடே வாங்க போற மாட்டேங்குது. நீங்க அள்ளி வீசிட்டு இருக்கீங்களா? அங்க போய் எல்லாரும் 10 பரோட்டா வாங்கிட்டு வந்து போயிட்டே இருப்பாரு. அங்க வந்து எதுவுமே இருக்காதப்பா. காசே பரோட்டா தான் இருக்கு. எவ்வளவு வாங்கிக்க அப்படின்னு வாங்கி. பரோட்டா கொத்தாச்சு போடுங்க. நீங்க போயிட்டாங்க போயிட்டு வாங்கடா. யார் யார் போறது? அத 2 பேரும் யாராவது இடம் போயிட்டாங்க போ. இல்ல நான் ரெண்டே போயிட்டேனே வாங்க. போயிட்டு வாடா போனா ஒரு ஆள் வேணும். ஒரு கார் இருந்துக்காக வேணும். ஏய் ஆமா நான் சொல்றேன். ஒரு ஆள் வேணும். போயிட்டு வாடா. ஒரு ஆள் வேணும்னா வேணும். யாரோ ஒருத்தர் மட்டும் வரணும். இன்னும் லவ்வோட பைக்ல இருந்தா இன்னொரு ஆள் வேணும். அதுக்கு ஏன்னா இதுக்கு பார்சல் கொண்டு வரது ஆள் அது வாங்கணும்ல. அது சாக்லேட் சொல்லிருக்கோம் அது வாங்கணும்ல. நாளைக்கு டெலிவரி பண்ணணும். சாக்லேட் ஆர்டர் சாக்லேட் நாளைக்கு அந்த பசுமை பழத்தாக்கு வாங்கிடலாம். பசுமை போகுது. கிரி- அங்கதான் ரேட் கம்மி. அது அங்கதான் எல்லாரும் நான் யூடியூப்ல பார்த்த வரைக்கும் எல்லாருமே அங்கதான் வாங்கிக்கிறேன். யூடியூப்ல பார்த்த வரைக்கும் எல்லாரும் அங்கதான் வாங்கிங்க. அங்கதான் ரேட் கம்மியா இருக்கு. அவங்க ஒரே இடம் சொன்னப்ப அவரு அவனுக்கு எவ்வளோ தெரியும்? வெளியூர் கண்ணு தெரியும் உள்ளூர் கண்ணு தெரியும். டிவியே 20 ரூபாய்க்கு விற்கிறான். போய் சொல்ல மாட்டாங்க. அந்த பாட்டியம்மா டிவி வாங்கி கொடுத்தோம்ல, அது டிவி வாங்கி கொடுத்து அந்த பாட்டியம்மா வந்து உட்காந்து அவன் அப்படி பாக்குறாங்க.
ஏன் அவங்க வாட்டு வராங்க? 5 மெட்டல் தான் வச்சிருப்பாங்க உள்ள. இது வரைக்கும் கிலோ மனுஷன் முடியல காசு கட்டுதா தப்பு. ஏதாவது வாங்கி கொடுக்குன்னு கேட்டா டீ வேணும். சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கணும். என்ன ஃபன் பண்றது? ஃபன் பண்ற அளவுக்கு நான் பண்ணிட்டானே. டாக் டான்ஸ் ஆடுறா. டாகி டாகி. டாகி டாகி நீ ஒண்ணு பண்ண பாரு. ஆனா ஒரு ஸ்டெப் நல்லா வந்து. நம்ம ஒரு புதுசு ஆரம்பிக்கிறோம்டா. நீ தான்டா அது கேட்டு. புதுசு. முன்னே வச்சு தான்டா ஓட்றோம். டிக்கிலிலே பூண்டுலிலே. பூண்டு கம்பெனி. டெய்லிக்கு ஒரு பூண்டு போடுவாங்க. பூண்டு மாத்திரை சாப்பிடுங்க. அது சாப்பிட்டா பூண்டு மாத்திரை தயாரிக்கலாம்ல. அத தின்னுட்டா வெட்டிங்க. இப்படி வா. க்ளோஸ் போ. நேரே வா. போக போயிட்டு இருக்குது. கேட்டுல வா. கேட்டுக்குள்ள வா. முன்னாடி போ. நான் போல. ஏய், நேயர்கள் உன்னத பார்த்து விரும்பி நீ தான் வந்து இந்த ஷோவை நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் இல்லனா ஷோ இல்ல. கண்டிப்பா வீடியோவே ஆடாம இருப்பாங்க. வீடியோ கேமரா ஓடிட்டு இருக்கு. கேமரா ஓடிட்டு நீங்க தானே அந்த பேட்டரி போடல. உனக்கு மட்டும் இல்ல. சரியா? உனக்கு மட்டும் ஜூம் பண்ணி ஜூம். உனக்கு மட்டும் ஜூம் பண்ணி வச்சிருக்கீங்க. கேமரால வரல இந்த திரும்ப அப்பாட்ட திரும்ப. இது ஓடிட்டு இருக்கு. ரொட்டேட் வாங்கிக்கலாம். இந்த புட்டேஜ் நேரா அங்க போங்க. இல்ல 360 இருக்கும். இல்ல நம்ம vlog பண்றோம் இல்லையா? இவங்க இதே வச்சு ஒரு vlog பண்ணி விட்டுறாங்க. பாப்பறதுக்கு வெட்டியா ஓடுது. ஓடுடா நான் ஏன் செஞ்சத எடுக்கிறேன். என்னடா ஊருக்குடா சாப்பிடாம போலாம். சாப்பாடு வரணும். போனாலே நான் 1 மணி நேரம் ஒரு பாதம் பாக்குறேன் அப்படியே. போனீங்க. அச்சுவா. ஏய் வளைச்சு வந்துறோம். அப்புறம் நம்மள ஆரம்பிச்சிரோம். அதாவது ஒரு கவு அப்படினா அத உட்கார்ந்து சரி. அப்புறம் நைட் கூட கவுதா. ஏய் கம்பல்சரி பாதாம் குடிச்சு. கம்பல்சரி. பாதாம் குடிச்சிட்டு தெல்ல விழுந்து அப்படி பாதாம் பால் குடிச்சிட்டு. ஏய் போடாதடா. சரி. படச்சாய். பாதாம் பால் வெடிச்சாய். ஓயோ. ஓயா? ஓயனா ஓ. ஏய் நான் போறேன். உனக்கு அதுக்கு வேலையும் இல்ல சம்பந்தம். உனக்கு வேலை இருக்கா? உனக்கு என்ன வேலை இருக்கு? நான் ஏய் முடிச்சேன்டா. நீ பாரு. பிரிச்சு வச்சிருக்க. இல்ல ஒரு நாள் தாங்க முடியல. இவரு காப்பு கொடுற. இவரு 5 ரூபாய் வட்டி இருக்கு. வானவில் தோழர்கள். இவரு 5 ரூபாய் வட்டி. இவரு காப்பு கொடுற. ஆமா எனக்கு இருக்குடா. உனக்கு இல்ல நான் என்ன எனக்கு பண்றது? நான் முடிச்சிட்டேன். அதான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஒரு மைல் அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் இப்படி சொல்லி கேட்க மாட்டீங்கடா. அதாவது ஆடியன்ஸ் பாத்துக்குங்க. இவர் நைட் வேலை போகும்போது அவருக்கு முடிச்சா என்ன பண்ணுவ? சொல்றா. இவனே வா. இவன் தான் சொல்றான் எனக்கு முடிச்சா என்ன சொல்றா? யாரோ சொல்றது. வீடியோ ரெக்கார்ட் கேட்டது. ஏய் அப்ப இதெல்லாம் வீடியோ கொடுப்பா. என்னது மீம் கேட். அவன் தான் சொல்றான். இவன் முடிச்சா நம்ம ரூம் கட்டு ரொம்ப பாவப்படுறாங்க. பாவம் சொல்லு. என்ன இல்ல அம்மா யாரும் நம்ம போனா பாரு மொட்டை மாடியில யூஸ் பண்ணிட்டாங்க. மொட்டை மாடியில இல்ல மொட்டை மாடி யூஸ் பண்ணி கேட்கலான்னு இருந்தா நாளைக்கு முன்னாடி படிக்கட்டு செஞ்சுட்டு போட்டுக்கடா போறேன். சுத்தி மாதிரி நம்ம ரூம்க்கே வரோம். இல்ல கடைசியில பார்த்தா எல்லாம் தகர சீட்ல வேற கொட்டை கொட்டையே கிடக்குது. இத மட்டும் மொட்டை மாடியில கொடுத்திருக்காங்க. ஒரு செட் போட்டுருக்காங்க. கிளம்பலாம் டைம் ஆயிடுது. போயிட்டாங்க. எவ்வளவு அது 1500. ஏடா இவன் போட்ட லிஸ்ட் எல்லாம் வந்துருடா. ஏய் அது 3 நாள் பட்ஜெட் ஒரே நாள் முடிக்கலாம்னு பண்ணீங்க. ஆளு 100 ரூபாயா? அங்க போய் ஆளுக்கு ஒரு சேமியா வாங்க முடிச்சிராங்க. சேமியா சேமியா திக்கி பாருங்க. ஏன்னா சேவதிகளா அது எங்க சொன்னா கிடையாதா? 20 சேமியாக்கு எதுக்கு நான் 5000 வீட்ல நம்ம சேமியா வாங்கிட்டு வந்தால இது நான் திக்காது. சரி கப் நூடுல்ஸ் பண்ணுவோம். கப் நூடுல்ஸ் வீட்ல சுடு தண்ணி காய வச்சு அப்படியே ஊத்தி விட்டு போயிர வேண்டியது. அது இல்ல. இது பாத்ரூம் இல்லையா? இல்ல அந்த ரவுண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள வச்சிட்டு கப் நூடுல்ஸ் வெல்ல பைப் பண்ண டேப் ஓபன் வரும். அலுமினாட்டிஸ்ல வாங்கி பண்ணா இவரு ரூம்ல நூடுல்ஸ் கிண்ட ஒரு பக்கெட் வச்சு பாத்ரூம் பக்கெட் வச்சு அந்த மாதிரி கிண்டடா ஹீட்டர் அதுக்குள்ள வச்சு பிரியாணி செய்வாங்க. அது நாய்ஸ் தண்டர் சொல்லிட்டு ஹீட்டர் வச்சு கிண்டுவாங்க. வேற ஒரு பாதாம் பழம் அடிக்கிறோம். யார் யார் மேல அதை பிக்ஸ் பண்ண யார் யாரு அரே, போயிட்டு நீங்க போயிட்டு வாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்றது? போயிட்டு வாங்க ரெண்டு பேரும். போடுமா அவசியம்? போயிட்டு வா. போகக்கூடாதா? காசை கொடுறா போயிட்டு எவ்வளவு? 2. மை
அதான் தூக்கி கொடுப்பாங்க உனக்கு 2 ரூபா கொடுத்துட்றேன். நாங்க அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்புறோம், நீ இங்கே உட்காந்துக்க. 2000 மட்டும் கொடுங்க, நான் வண்டி எடுத்து போய். அதான் நீ இங்கே போய் போய் சாப்பிட்டு 2000 ரூபாய்க்கு இங்கே செலவு பண்ணிட்டு போறேன். இப்பயே கிளம்பிடுவேன், நைட்டா இறங்கிடுவேன். இல்ல சரி நீ கிளம்பு, உங்க காசு எங்க கிட்ட தான் இருக்கு, நீ கிளம்பு. அவன் போய் சேர்ந்துருவேன், அவனுக்கு யாரு பாடி கட்டது? அதெல்லாம் போயிடலாம்டா. அப்ப என் பையனை கூட்டு போன 4 தாங்க நைட் 10 பகலே எத்தனை சந்துக்குள்ள விட்டா தெரியாது. பைத்தியக்காரா 10 மணிக்கு தான் நினைக்கிறேன் இறங்கணும். அன்னைக்கு எத்தனை 7 மணிக்கு 8 மணிக்கு தான் இறங்க ஸ்டார்ட் நீ பண்ணி ஓட்டியா? கார்லடா. இப்ப நீ ஓட்டினாங்க. நீ ஓட்டினா எங்க விடுவா? ஓட்ட தெரியும்னு அது தெரியாது உனக்கு. வெங்காயமே உனக்கு தான் தெரியலையே. கொண்டு போய் 1000 ரூபாய் விடுறேன். நீ எத்த ஒரு எங்கட பஸ்காரன் எடுத்து விட்டு போறப்போ நான் எனக்கு தெரியல. வரப்போ அவ்வளவு பெரிய சென்டர் வராதா? லெஃப்ட்ல ஏறனா ரைட்ல ஏறனா? நீ ஏன்டா லெஃப்ட்ல ஏறனா? ரைட்ல ஏறனா? நீ லெஃப்ட்ல ஏறனா விட்டு தூக்க முடியாது ஒண்ணுங்க ப்ரோ. யார் தூக்குனா அப்புறம் எவ்வளவு ரோட்ல ஏறி வரேன். ஹோட்டல் சோறு இருந்துச்சு. சோறு நான் தான் சொல்றேன் பாரு, 10 புரோட்டா தவிர எதுவும் எவ்வளவு சொன்னீங்கன்னா அடிச்சு கொடுத்துருவேன். 2 சொன்ன லிஸ்டோட கணக்கு நீங்களே பாருங்க. சிக்கன் ரைஸ் 140 ரூபா 150 ரூபா சொல்லுவாங்க. கொத்து பரோட்டா கணக்கு பாத்துக்கங்க. உங்களுக்கா? டேய் கேட்டது எல்லாமே கிடைக்காது, என்னன்னு இருக்காது. சேமியா தவிர எல்லாமே ஒரு சில்லி இருக்குடா. ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு வை.